போய் வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா ரேஷன் கார்டு கொடு. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் பதிவு. எம்ப்ளாய்மெண்டா? அது ரேஷன் கார்டை வச்சா? ஆமாம்மா. காலையிலே உன் தம்பி காலேஜ்ல டூர் அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டை எடுத்துட்டு போயிட்டான்ப்பா. காலேஜே ஒழுங்கா போகாது, டூர் அழைச்சிட்டு போறாங்களா? அது ரேஷன் கார்டை வச்சு நடந்து போறது. ரேஷன் கார்டு போடுறா. காலேஜ்ல டூர் அழைச்சிட்டு போறாங்க, போட்டு ஏன் காலேஜ் போறதே பெருசு, அது டூர் அழைச்சிட்டு போறாங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு. அரசாங்கம் 3000 வீட்டுக்கு தெரியாம ஆட்டை எவ்வளவுதானே இருக்கா? தொலைச்சி கூட தொலைச்சி. உனக்கு 1500, எனக்கு 1500. சரியா தம்பி? குடுறா, அண்ணன் பாத்துக்கிறேன். கடையில போய் மருந்து வாங்கணும், ஊர் சுத்தணும். இந்த 3000 10 தடவை தெரியல. என்னது ஊர் சுத்தணுமா? இல்லடா, அம்மாக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டாமனா? குடுறா, பொறுப்பே இல்லாம இருக்காதடா. இந்தா டேய், இது ஆதார கார்டுடா, ரேஷன் கார்டுங்கடா. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தனால எது எனக்கு தெரியல. போனதானே உனக்கு தெரியும். மா இந்த டப்பாவுல ரேஷன் கார்டுங்கம்மா. இப்பதான்டா அப்பா வந்து எடுத்துட்டு போனாரு. 1 ரூபாய் இருந்தாலே 1 வாரம் ஃபுல்லா குடிப்பாரு. 3000 வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்பா சின்னவனுக்கு பொங்கல் பரிசு, பெரியவனுக்கு கரும்பு கட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், 3000 காசுங்கப்பா. தம்பி, நமக்கு ஏன்ப்பா வந்து அரசாங்க பணம் 3000? அதெல்லாம் தப்புப்பா. நம்ம வந்து அரசாங்கத்தே அந்த பணத்தை கொடுத்துட்டு பொருளா வாங்கியாச்சுப்பா. எவ்வளவு கியூ தெரியுமா? இங்க கூட கியூ கிடையாது, அங்கதான் கியூ அதிகமாவே. உனக்கு தெரிய மாட்டேது. அப்படி அரசாங்க பொருள் என்னதான் வாங்கிட்டு வந்த? உள்ள சரக்குப்பா, ஜாலியா இருக்கலாம், உங்களை சூப்பரா கண்டாடலாம். பெரியவனே, ரேஷன் கார்டு கொடுறா, 3000 பணத்தை போய் வாங்கிட்டு வந்துடுறான்.